Now functions of fruit. Fruit ஓட ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்னா, first one, edible part of the fruit is source of food and gives energy for animals. ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடிபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாகவும் நெக்ஸ்ட்டு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சோர்ஸாகவும் இருக்குது, ஆற்றல் தரக்கூடிய மூலமாகவும் இருக்குது. தே ஆர் சோர்ஸ் ஆஃப் மெனி கெமிக்கல்ஸ் லைக் சுகர், பெக்டின், ஆர்கானிக் ஆசிட், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸில் சுகர் இருக்குது, பெக்டின் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ் கரிம அமிலங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா வேதிப்பொருட்களோட ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃப்ரூட் ப்ரொடக்ட் த சீட்ஸ் ஃப்ரம் அன்ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது அன்ஃபேவரபிள் சாதகமற்ற காலநிலை மற்றும் நெக்ஸ்ட் என்னது அனிமல்ஸ்லேருந்து அந்த சீட்ஸ் வந்து இந்த ஃப்ரூட் ப்ரொடக்ட் பண்ணுது. அதாவது ஃப்ரூட் வந்து எதை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா சீட்ஸை அன்ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன் சாதகமற்ற சூழ்நிலை இல்லையும் நெக்ஸ்ட் என்னது அனிமல்ஸ்லேருந்தையும் இதை பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு போத் ஃப்ளஷி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ். அதாவது ஃப்ளஷியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சதைப்பற்றில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும், அதாவது சதைப்பற்றில் உள்ள கனிகளும் உலர்கனிகளும் அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப தூரமாக பரவுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன் சர்டன் கேசஸ் ஃப்ரூட்ஸ் மே ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் சீட்லிங். அதாவது என்ன அப்படின்னா சில சமயங்களில் வளரக்கூடிய நாற்றுகளுக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாகவும் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் சோர்ஸ் ஆஃப் மெடிசன் டு ஹியூமன். அதாவது மனிதர்களுக்கு தேவையான மருந்து தயாரிக்கக்கூடிய, அதாவது மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரமாகவும் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டியூ நோ பாக்ஸஸ் லூபினஸ் ஆர்டிகஸ். லூபினஸ் ஆர்டிகஸ் இது வந்து லெகும் ஃபேமிலி ஆஃப் ஆர்டிக் தூண்ட்ரா இஸ் த ஓல்டஸ்ட் வயபிள் சீட் ரிமைண்டட் டோர்மெண்ட் ஃபார் 10,000 years. லிசன், அதாவது ஆர்டிக் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய லூபினஸ் ஆர்டிகஸ் ஃபேபேசி ஃபேமிலி சார்ந்த ஒரு பிளான்ட்டோட சீட் வந்து 10,000 வருஷம் கூட என்ன இருக்கும் தொடர்ந்து, அதாவது என்னாகும் அப்படின்னா 10,000 வருஷத்துக்கு அப்புறம் கூட முளைக்கக்கூடிய அளவுக்கு அது திறன்மை, அதாவது திறன் இருக்குது. ரொம்ப பழமையான ரொம்ப ஓல்டஸ்ட் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சீடு? லூபினஸ் ஆர்டிகஸ். இதனோட ஃபேமிலி என்ன அப்படின்னா ஃபேபேசி ஃபேமிலி. எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக், அதாவது தூண்ட்ராவில் ஆர்டிக் பிளேசஸில் இருக்குது, ஆர்டிக் ரீஜனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோனிக்ஸ் டேக்லிஃபெரா. ஃபோனிக்ஸ் டேக்லிஃபெரா அப்படிங்கிறது டேட் ஃபார்ம், அதாவது இந்த பேரிச்சை மரம் ஆஃப் கிங் ஆஃப் ஹெரோட். அதாவது கிங் ஆஃப் ஹெரோட்ஸ் பிளேஸ் நியர் டெட் சி ஹேஸ் வயபிள் சீட் ஃபார் 20,000 years. அதாவது இந்த ஃபோனிக்ஸ் டேக்லிஃபெரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட சீட் வந்து அதாவது டெட் சி, அதாவது சாக்கடலுக்கு பக்கத்தில் ஹெராய்டு அப்படிங்கிற ஒரு அரச அரண்மனையில் 20,000 ஆண்டுகளாக உயிருடன், அதாவது அது வந்து க்ரோத் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த சீடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பவுடர் சீட்ஸ் ஆஃப் மொரிங்கா ஓலிஃபெரா இஸ் யூஸ்டு டு பியூரிஃபை வாட்டர். மொரிங்கா ஓலிஃபெரா அப்படிங்கிறது முருங்கை மரம். இதனோட அந்த சீடோட இந்த சீடை பவுடர் பண்ணி வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீடு. Do all fruits contain seeds? எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே சீட் இருக்கா அப்படின்னா நோ, சீட் இல்லை. ட்ரிப்ளாய்டு ஃப்ரூட்ஸ் do not. அதாவது பிளாய்டி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் அதாவது மும்மைய பிளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரிப்ளாய்டில் வந்து என்ன இல்லை, ட்ரிப்ளாய்டு ஃப்ரூட்டில் வந்து சீடு இருக்காது. த சீட் இஸ் எ ஃபெர்டிலைஸ்ட் மெச்சூர் ஓவியூல் விச் possesses an embryonic plant, usually stores food material and has a protective coat. யூஸ்வலி இந்த சீட்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே என்ன அதாவது சீட்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா ட்ரிப்ளாய்டு சீடில் வந்து சீட் இருக்காது.
நெக்ஸ்ட் இப்போது சீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ட்டோட எண்டோஸ்போம், அதாவது என்ன அப்படின்னா அந்த எம்ப்ரியானிக் பிளான்ட்டு, அந்த முளைக்கக்கூடிய அந்த கருவும் திசைவை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோட், அந்த சீட் கோட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்டோஸ்போமை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் changes occur in various parts of the ovule and transforms into the seed. என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலுக்கு பின்னாடி தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்ன ஆகுது வேரியஸ் பார்ட், அதாவது ஃப்ளாரோட வேரியஸ் பார்ட்டும் நெக்ஸ்ட் ஓவியூலும் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறான், சீடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சீடு, விதைகளோட வகைகள். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டில்டன்ஸ் 2 types of seeds are recognized. அதாவது ஃப்ரூட்ஸ் சீடில் இருக்கக்கூடிய காட்டிலிடன், அதாவது விதை இலைகளை பொறுத்து அதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைகாட்டிலிடன் சீட், மோனோகாட்டில்டன் சீட். ஃபஸ்ட்டு டைகாட்டில்டன் சீட் அப்படின்னா சீட் வித் 2 காட்டில்டன்ஸ். எப்படி இருக்கும், விதைகள் வந்து 2 விதை இலைகளை கொண்டதாக இருக்கும், 2 காட்டில்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஃபேபேசியில் வரக்கூடிய விதைகள்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோனோகாட்டில்டன் சீடு வித் 1 காட்டில்டன், ஒரே ஒரு விதையில மட்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மெய்ஸ் ரைஸ் எல்லாம் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த எண்டோஸ்போம் ஆஃப் சீட் இஸ் 2 types. கருவும் அதாவது எண்டோஸ்போம் ப்ரெசண்ட்டாக இருக்கா ஆப்சண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்புமினஸ் ஆர் எண்டோஸ்போமஸ் சீடு. இது என்ன அப்படின்னா கருவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் சொல்லலாம். த காட்டில்டன்ஸ் ஆர் தின் மெம்பரைனஸ் அண்ட் மெச்சூர் சீட் ஹாவ் எண்டோஸ்போம் persistent and noses of seedling during the early development. Example hashtag sunflower, maize. அல்புமினஸ் சீட் அதாவது புரதம் இருக்கக்கூடிய, நெக்ஸ்ட் வந்து எண்டோஸ்போம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சீட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அல்புமினஸ் சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டில்டன்ஸ் எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் ஜவ்வு மாதிரி இருக்கும், மெம்பரைனஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெச்சூரான சீட்ஸில் வந்து அந்த எண்டோஸ்போம் வந்து நிலைச்சு நிற்கும், அதாவது பெர்சிஸ்டனாக நிலைத்து காணப்படும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா க்ரோத் சீட்லிங்ஸ், அதாவது சீட்லிங் வளரும் நாற்றுகளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதாவது ஊட்டமளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா காஸ்டர், சன்ஃப்ளவர், மெய்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸால்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்போமஸ் சீடு, அதாவது புரதமற்ற அல்லது கருவும் அற்ற விதை அப்படின்னு சொல்லலாம். Food is utilized by the developing embryo and so the mature seeds are without endosperm. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது growth seedling அதாவது வளரக்கூடிய கருவுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இதில் இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், அதை வச்சுக்கிட்டு க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெவலப்பிங் எம்பிரியோ அண்ட் ஸோ த மெச்சூர் சீட்ஸ் ஆர் வித்தவுட் எண்டோஸ்போம். ஆனால் முதிர்ந்த விதைகளில் என்ன இல்லை, எண்டோஸ்போம் இல்லை. அப்போ எப்படி வளரும், அதாவது க்ரோத்திங் சீட்லிங்ஸ் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா டெவலப்பிங் எம்பிரியோவில் என்ன இருக்கும், அதாவது அது வளருவதற்கான எண்டோஸ்போம் அதாவது உணவுப் பொருள் இருக்குது, அதை வச்சு டெவலப் ஆகிக்கும். ஆனால் மெச்சூர் சீடில் என்ன இல்லை, அந்த எண்டோஸ்போம் இல்லை. நெக்ஸ்ட்டு in such seeds cotyledons store food and become thick and fleshy. some fruitsல சீட்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பார்க்குறதுக்கு அதாவது கொஞ்சம் திக்காக ஃப்ளஷியாக இருக்கும், அதாவது தடிப்பாகவும் சதைப்பற்றக்கூடியதாகவும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பி கிரவுண்ட்நட், பட்டாணி, நிலக்கடலை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ், விதையின் பணிகள். ஃபஸ்ட்டு the seed encloses and protect the embryo for next generation. இந்த விதை இந்த சீட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எண்டோஸ்போமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது, மூடி பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. இது கண்டெய்ன்ஸ் ஃபுட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ.
வளரும் கருவிக்கு என்ன ஆகுது, தேவையான ஃபுட்டை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் it is a means for the disposal of new individuals of the species. இந்த சீடானது என்ன ஆகுது, சீட் வந்து டிஸ்போசல் ஆக பரவி நியூ ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. A seed is a means for perpetuation of the species. It may lie dormant during unfavorable conditions but germinate on getting suitable conditions. இந்த சீட்ஸ் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் பாதுகாப்பாகவும், நெக்ஸ்ட்டு சாதகமான அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது க்ரோத் ஆகக்கூடிய கண்டிஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீட்ஸ் ஆஃப் வேரியஸ் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் போத் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் மேன். என்ன அப்படின்னா, பிளான்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது நிறைய பிளான்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ஹியூமன் பீயிங்க்கும் அனிமல்ஸுக்கும் வந்து ஃபுட்டாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தே ஆர் த பேசிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது விவசாயத்திற்கு என்ன ஆகுது, அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சீட்ஸ் மட்டும்தான். சீட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ தே ப்ரொவைட் ஜெனட்டிக் வேரியேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் இன் எ பிளான்ட். அதாவது என்ன அப்படின்னா, சீட்ஸ் அப்படிங்கிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கத்தின் மூலமாக உருவாகிறதுனால பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ரீகாம்பினேஷன் அதாவது மரபியல் வேறுபாடுகளை உருவாக்குது. அதாவது ஜெனட்டிக் வேரியேஷன் அதாவது மரபியல் வேறுபாடுகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்.